ஹாய் நண்பர்கள், வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 1, அதாவது குரூப் 1 எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஆண்டு திட்டத்தின் குறிப்பிட்டபடி அறிவிக்கை வெளியிடுதல். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 1க்கான அறிவிக்கை தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி, அதாவது நம்மளோட ஆனுவல் பேனலில் இருக்கிற மாதிரியே இன்னைக்கு வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது எப்போதுலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 30/6/2026 29/7/2026 வரை இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 30 நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை யூபிஐ மூலமாகவும் செலுத்தலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த குரூப்புக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல் நிலை தேர்வு 6/9/2026 அன்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ மறந்துடாமல் எல்லோரும் 30ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் 29/7 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 1 குரூப் 1 சர்வீஸ்க்கானது நம்மளோட போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் படி 26 வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் 1 by 1 கொடுத்துருக்கேன். நீங்கள் கிராஜுவேட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு. டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இல்லை உங்களுக்கு நான் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனும் இருக்குது, அதேமாதிரி மெயின் எக்ஸாமினேஷனும் இருக்குது. ரெண்டுத்துக்குமான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எவ்வளோ கொஷின்ஸ் எதுலேருந்து வருது, என்ன மோட் ஆஃப் டைப்பில் இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரிக்கு 100 rupees சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் எக்ஸப்ஷனில் வரீங்க அப்படின்னா நீங்கள் இதை கிளைம் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிலிமினரி முடிச்சுட்டு அதை பாஸ் ஆனதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கு 200 ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். 30th அன்னைக்கு உங்களுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே வரும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்களால் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.